ஸோ எம்சிசிபி மவுண்டட் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர். ஸோ இதில் எப்படி செட்டிங், ப்ரொடக்ஷன் செட்டிங் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்சிசிபி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐஓ, ஐஆர், ஐஎஸ்டி இது மாதிரி இருந்தால் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐஓ, ஐஆர் இது ரெண்டுமே என்ன சொல்கிறது, இது ரேஷியோ, இது வந்து ஓவர்லோடு செட்டிங். ஓகே. ஸோ 400 ஆம்ஸ் எம்சிசிபி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 200 வைக்கிறீங்க. ஸோ இதில் ஐஆரில் வந்து 1 வச்சிங்கன்னா, ஸோ இப்போ வந்து 200 ஆம்ஸ் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த பிரேக்கர் 200 ஆம்ஸ் தான் ஸோ லோடு கொடுக்க முடியும். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா ட்ரிப் ஆகிடும். 300 வைக்கலாம், 400 அப் டு 400 வைக்கலாம். ஸோ இங்கே 300 வச்சு, ஸோ இங்கே 0.9 வச்சுன்னா ஐஆரில், ஸோ 270 ஆம்ஸ் தான் செட்டிங் வைக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே. இப்போ இந்த பிரேக்கர் வந்து 270 எபோவ் போகும்போது ட்ரிப் ஆகிடும். ஸோ ஐஎஸ்டி என்ன, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். ஸோ அதை எப்படி செட் பண்ணுறது? இப்போ 2ன்னு செட் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் வந்து எவ்வளோ கரண்ட் செட் பண்ணுறீங்களோ ஸோ அதை மல்டிப்ளை பண்ணணும். 2னா 2 இன்ட்டு இந்த ரேட்டட் கரண்ட் எவ்வளோ வச்சுருக்கீங்க, 200 வச்சுன்னா 400 ஷார்ட் சர்க்யூட் ஏதாவது ஆகி 400 ஆம்ஸ் மேலே வந்துச்சுன்னா ட்ரிப் ஆகிடும். ஸோ அதுவே இங்கே வந்து ரேட்டட் ஓவர்லோட் கரண்ட் வந்து 270 வச்சு, இங்கே வந்து 2ன்னு வச்சிங்கன்னா 540 ஆம்ஸ் வரை ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் 540 ஆம்ஸ்க்கு மேலே போச்சுன்னா இந்த பிரேக்கர் ட்ரிப் ஆகிடும். ஸோ இப்படி தான் எம்சிசிபி வந்து ஐஆர், ஐஓ, ஐஆர், ஐஎஸ்டி இருந்தால் இப்படி தான் செட்டிங் ஓகேங்களா.